வச்சிருக்கிறதா ஆதிக்க சக்தியினர் வந்து அவங்க செய்யாமல் எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புளையே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ரெடி பண்ணி எங்களை வந்து 10 குடும்பங்களையும் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டம். அந்த 9 குடும்பம் 10 குடும்பத்தையும் நம்ம வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சுருவோம், நல்லது கெட்டது எதுலேயுமே கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு கூட்டத்தில் 10 100 துரோகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போனால் எங்கள் வம்மசமே அருகி போகும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. உள்ள அவங்க கூப்பிடுவாங்க, நாங்க வேண்டாம். நாங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா தான் நாங்க நினைக்கிறோம், அடிமையா நாங்க நினைக்கல. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாற்று சமூகத்தினர் தங்களை கோவிலுக்குள் நுழைய அனுமதிப்பதில்லை என ஆட்சியரிடம் புகார் அளித்ததால் வருவாய்த்துறை கண்காணிப்பில் காவல்துறை பாதுகாப்பில் கடந்த 11ஆம் தேதி 10 குடும்பத்தார் பொங்கல் வைத்து ஆலய நுழைவு மேற்கொண்டனர். இதனையடுத்து கோவிலுக்குள் நுழைந்த 10 குடும்பத்தாரையும் அதே சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மாற்று சமூகத்தினரின் வலியுறுத்தலின் பேரில் தங்கள் ஊருக்குள்ளேயே ஒதுக்கி வைத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் வேலை செய்யும் இடங்களில் சொல்லி தங்களை வேலை விட்டு நிறுத்திவிட்டதாக தெரிவிக்கும் இவர்கள் இதன் மீது உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர். என் பேர் வந்து காளியாதேவி. நான் ஒரு சமூக ஆர்வலர். கடந்த ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வந்து பொங்குபாளையம் கிராமத்தில் வந்து மாரியம்மன் கோயில் இஷ்யூ போயிட்டு இருக்கிறது தெரியும். அதன் சார்பாக வந்து நாங்கள் சமத்துவ பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அது நல்லாவே போச்சு. ஏன்னா வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்தும் காவல்துறை அலுவலகத்திலிருந்தும் அறநிலைத்துறை அலுவலகத்திலிருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் சமத்துவ பொங்கல் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நல்லா தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு 10 குடும்பம் மட்டும் நாங்கள் யாரெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோமோ அவங்கள மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறதா ஆதிக்க சக்தியினர் வந்து அவங்க செய்யாமல் எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புளையே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ரெடி பண்ணி எங்களை வந்து 10 குடும்பங்களையும் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டு பேசி முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ச்சியாக வந்து இப்போ யாருமே வந்து எங்கள் கூட அதிகமாக பேசுகிறதில்ல. கடைகணியில் போனாலும் ஏதாவது பொருள் கேட்டாலும் உங்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்த தோட்டத்து வேலைகளுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த பீஸ் பிரிக்கிற வேலைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போன லேடிஸுமே வந்து நீ செஞ்ச வரைக்கும் போதும், இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. கம்பெனிகளில் மற்ற இடங்களில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆட்களுக்கும் வந்து ஃபோன் பண்ணி ஓனர்களுக்கு வந்து தெரிவிச்சிட்றாங்க, இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வேலை கொடுக்காதீங்க, வேலையை விட்டு தூக்கி விடுங்கன்னு. இப்போ நிறைய பசங்க எங்கள் இதுலேருந்து எல்லாருமே வெளியே தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க. பக்கத்து வீடுகள் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து பேசுகிறதில்ல, பழகிறதில்ல. ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி தான் எங்களுடைய நிலைமை இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து நிஜமாகவே ரொம்ப தீண்டாமைன்றது இந்த ஊரில் இன்னுமே நீடிச்சிட்டு இருக்குன்றது ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் வந்து இந்த மாதிரியெல்லாம் தீண்டாமை இருக்கிறது ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்குது. இது மாறணும். இது வந்து ஆதிக்க சக்தியினர்னா அவங்க டைரெக்டாக அதை செஞ்சால் அது இது இஷ்யூ ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் சைடில் இருக்கக்கூடிய எங்கள் கம்யூனிட்டி பீப்புளையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணி அவங்களே வந்து எங்களை வந்து ஒரு சமூக விரோதிகள், இவங்க வந்து ஊருக்குள்ளே நாங்கள்லாம் வந்து நல்லிணக்கத்தோட சமூக ஒற்றுமையோடு தான் பல சாதியினர் சேர்ந்து இருக்கோம், நீங்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ ஊர் கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க, நீங்கள்லாம் தான் எங்களை இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் மேலே ஒரு 10 குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து எங்கள் ஆட்களையும் வந்து தயார்படுத்தி எங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு தான் சொல்லு, ஃபர்ஸ்ட் வந்து அருள் வந்து எங்களுக்கு தான் சொல்லு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே சொல்லு. வெளியே தான் வரும் பூசை நடந்தாலும் நாங்கள் நின்று எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பூசை பண்ணி விபூதி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பொருள் கொடுத்தாலும் உள்ளே கொண்டு போய் பூசை பண்ணிட்டு வருவாங்க. உள்ள அவங்க கூப்பிடுவாங்க, நாங்கள் வேண்டாம். நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக தான் நாங்கள் நினைக்கிறோம், அடிமையாக நாங்கள் நினைக்கல. அவங்களா ஒதுங்கி இருக்கிறாங்க, நாங்கள் ஒதுக்கல. அவங்க காலங்காலமாக அவங்க வழி மாற்றி போகிறாங்க, அவங்களா ஒதுங்கி இருக்கிறாங்க. அவங்கள யார் ஒதுக்குறாங்க? அவங்க தான் ஊராவே ஒதுக்கி அவங்க தான் தனியாக இருக்கிறாங்க. கூட்டமெல்லாம் நாங்கள் போடல. எப்போ கூட்டம் போட்டோம்? வேலைக்கு எங்கே போகாமல் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற தனி கம்பெனி காட்டுக்கு போகிறாங்க. இப்போ நாங்கெல்லாம் கூட காட்டுக்கரைக்கு வேலைக்கு போவோம். அவங்க காட்டுக்கரைக்கு வேலைக்கு போகிறது இல்லைங்களே, அவங்கள யார் ஒதுக்க முடியும்? அவங்கெல்லாம் எங்களுக்கு மேல் ஜாதினா எங்களுக்குன்னு சொந்த அறிவு இல்லைங்களா? எங்களுக்குன்னு அறிவு இருக்குல்ல, மேல் ஜாதியவே நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? நம்மளுக்காக என்ன தோணுதோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மேல் ஜாதி பேச்செல்லாம் நாங்கள் கேட்கல, சரிங்களா? அவங்க சொல்லி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இதுக்கு மேலே என்ன மிரட்டல, எங்களை மிரட்டுறது அவங்களாம் தப்பானது எங்ககிட்ட சொல்றது இல்லை. மண் பாறையிலிருந்து மண் சேர்ந்து நாங்கள் வீடு கட்டி நாங்கள் படுத்து சாக வரைக்கும் வீடு கட்டி கொடுத்து கரண்டுறோம். அவையிலெல்லாம் துரோகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போனால் எங்கள் வம்மசமே அருகி போகும்.
இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. பயந்துட்டெல்லாம் போகவே இல்லை தம்பி. நாங்க மறுகாதி அவையில கடவுளா தான் நினைக்கணும். ஆனா அவையில மனுஷன்னு நினைக்கிறதே இல்லை. இது உண்மையான உண்மைங்க. நான் எந்த பழமையும் எனக்கு கேட்கவே வேண்டாங்க சாமி. வணக்கங்க, என் பேர் கந்தசாமிங்க. நான் திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. கடந்த 11ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாரியம்மன் கோவில் உள்ளே நுழைஞ்சு SC/ST பிரிவினரும் வழிபடலாம் என்று அறிவித்ததை தொடர்ந்து நாங்கள் ஒரு 7 குடும்பங்கள் சேர்ந்து பொங்கல் வச்சோங்க. சமத்துவ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. அதுக்கு அடுத்த நாள் ஊர் பெரியவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால இவங்களை எல்லாம் தள்ளி வச்சுருவோம், அந்த 9 குடும்பம் 10 குடும்பத்தையும் நம்ம வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சுருவோம், நல்லது கெட்டது எதுலேயுமே கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு கூட்டத்தில் 10 100 200 கையெழுத்தை வாங்கி அந்த கையெழுத்து வாங்கினதெல்லாம் கொண்டு போய் துணைத் தலைவர் ஜெயக்குமார் சின்னசாமி அவங்க ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அவங்க தான் மொத்த கண்ட்ரோலுங்க. எங்கள் ஆளுக்கு சேர்த்து இங்கே கூட்டம் நடத்துகிறது வந்து நம்ம கம்பிவெளி சின்னானுங்கிற ஆளுங்க, துரைசாமி, மயில்சாமி, இவங்க 3 பேர் தலைமையில் தான் இங்கே கூட்டம் எங்கள் ஊருக்குள்ளே போட்டுக்குவோங்க. கூட்டத்தை போட்டு எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இனிமேல் நல்லது கெட்டது எது நடந்தாலும் சொல்லக்கூடாதுங்க. இப்போ பேட்டி எடுக்கிறதுக்கு இத்தனை நிருபர்கள் வந்திருக்கும் போது கூட ஒருத்தருக்குமே எங்கள் வீட்டை காமிக்கல, ஒருத்தருமே வழி சொல்லலை அப்படிங்கிறதே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஏன் வழி சொல்லலை அப்படிங்கன்னா இதுதான் காரணங்க. அப்போ நாளைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட இவங்கெல்லாம் வந்து தகவல் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் நடந்துக்கிறாங்க. இதில் வந்து இப்போ ஊரை விட்டு தள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட 10 குடும்பங்களுக்கு எங்கேயும் வேலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நீக்கம் பண்ணி எல்லாருமே 10-20 நாளாக வீட்டில் தான் இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குதுங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க மீது நடவடிக்கை எடுத்து எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.